16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 65 பிசி கண்டிப்பாக 65ன்ற ஒரு பிசி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி பிசி 65 நமக்கு கெஸ்ஸிங் வந்தது. இல்லை இங்கே பாருங்கள், நிறைய பேர் வின்னிங்னு சொல்லியிருந்தாங்க. 46, 82, 65, 56 பிசி வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். பாருங்கள், கரெக்டாக அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது கரெக்டாகவே 46, 82, 65 எதுவுமே மாறாமல் அப்படியே வந்துடுச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அதே மாதிரி பாருங்களேன், இங்கே பாருங்கள் 32க்கு பாருங்கள் இங்கே என்ன வந்திருக்கு, 32க்கு 82 ஓகேங்களா, 32க்கு 82. அடுத்து பாருங்கள் 82 இங்கே 65 இருக்குது. 65 அப்படியே வந்துடுச்சு. இப்போ இங்கே 74 இருக்குது. ஸோ இந்த 74மே அப்படியே வரலாம். ஒரு வேளை 56க்கு 65ன்னு திரும்பி இருக்குது. அப்போ 74க்கு 47 வரலாம். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள் 32, அதாவது 82 ஓகேவா, 82 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இந்த சி போர்டில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் ஆகுது. இப்போ 8 கீழே 6, அதே மாதிரி இங்கேயுமே 8 கீழே 6 அப்படியே மார்க் பண்ணிடுவோம். 8 கீழே 6, இங்கே 2. அப்போ பி போர்டு 2 வச்சுப்போம். இப்போ பி போர்டில் 2 வச்சோம் அப்படின்னா சி போர்டில் 2, 5ன்னு இருக்குது. இங்கே வந்துட்டோம் அப்படின்னா 7, 0 இருக்குது. இப்போ 2 அப்படின்ற நம்பருக்கு 7ன்னு வைக்கணும். அப்போ 27 பிசி வரலாம். ஏற்கனவே ஒரு 27 பிசி இருக்குது. மறுபடியும் ஒரு பிசி 27. எப்போவுமே ஒரு 15 தேதிக்கு மேலே வந்த ஏபிபிசி ஏசியில் திரும்ப ஒரு 2 முறையாவது வரும். அந்த மாதிரி ஒரு வேளை 27 வரலாம். ஏன்னா இப்போ வந்த ஏபிபிசியில் ஏசி மட்டும்தான் வந்திருக்கு 22க்கு 22ன்னு, வேறு எதுவும் வரல. 92 ஏபியில் 2 முறை இருக்குது. ஒருவேளை பிசியில் இந்த 27, ஏன்னா அதுவுமே வந்து 2 வச்ச நம்பர் தான். 92க்கு இது ஒரு 92, 22க்கு ஒரு ஏசி 22. ஒருவேளை பிசி 27க்கு ஒருவேளை பிசி 27 இன்னொரு தடவை வரலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக இந்த 23க்கு இங்கே 82 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இந்த 46க்கு அப்படியே ஃபஸ்ட்டு 46 டைரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இதுவுமே நம்ம பார்த்தோம் பாருங்கள், 60க்கு 65. ஸோ அந்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 73க்கு பாருங்களேன் 82 ஃபுல் ஆப்போசிட் பண்ணிடுவோம். இந்த 65க்கு எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகாமல் அப்படியே வச்சுருவோம். இப்போ இந்த எப்படி இந்த 60 இங்கே 65 கேப் நம்பர் மாதிரி வந்ததோ அது இந்த 50 இதே மெத்தடில் வந்துச்சு அப்படின்னா பிசியில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது, ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. இங்கே எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் வந்திருக்கு. இதுலையுமே ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆகிருக்கு. அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பரு என்ன ஆகிருக்கு, 2 நம்பருமே ஆப்போசிட் ஆகிருச்சு. இது டைரெக்டாக வந்துருச்சு. அப்போ இந்த நம்பர் வந்து 2 நம்பர் ஒரே ஆப்போசிட் ஆகிருச்சு, இல்லைனா எதுவுமே ஆப்போசிட் ஆகும். எப்படி பார்த்தாலுமே வந்து 4 நம்பர் தான் வரும் பிசியில். 0550, 55, 00 அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து 50 வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் பிசியில். இந்த 80க்கு ஒரு 50 பிசி வரும்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ ஒருவேளை 50 பிசி வரலாம். இங்கே 500ன்னு இருக்குது பாருங்கள். அப்போ இந்த 500ல் என்ன ஏபி இருக்குது, ஏசி இருக்குது. அப்போ ஒரு பிசி 50 வந்து தானே ஆகணும். அப்போ ஒரு பிசி 50 அதிகமாக வச்சுட்டு சப்போர்ட்டுக்கு மீதி 3 நம்பரை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 23க்கு 82 இருக்குது. இங்கே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. இந்த 01 2 நம்பர் ஆப்போசிட் ஆகிருச்சு. இப்போ இந்த 48 ஒரு வேளை டைரெக்டாக இங்கே வருமானால் 42ன்ற நம்பரு இல்லை 84ன்ற நம்பர் பிசி வந்துச்சு அப்படின்னா போன மாதத்தில் பிசியில் ஒரு 84, 48 இருக்குது. ஸோ திரும்ப வந்து இதே மாதிரி ஒரு 84, 48 பிசியில் வரலாம். இது எல்லாமே எப்படி உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த 1 வச்ச நம்பரெல்லாம் பார்த்துங்க. 16, 17. இந்த 16, 17க்கு ஒரு 61, ஒரு 17. அந்த போர்டில் அந்த நம்பரு அப்படியே திரும்ப வருது. ஓகேங்களா? எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்போம். எங்கெல்லாம் வந்து இந்த ஒரு 3 மாதம், ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாதிரி கெஸ்ஸிங்கெல்லாம் நம்ம ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பார்த்தா போதும். இப்போ இப்படி வச்சுக்கிங்களேன். இப்படி வச்சிங்கன்னா இப்போ இந்த நம்பரெல்லாம் பாருங்கள். இங்கே ஒரு 91 வச்சுக்கோங்க. இது ஒரு 13, 16 இது எல்லாமே மார்க் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்த நம்பர் எல்லாமே பாருங்களேன். 1 வந்து எந்த நம்பரோட வருதோ திரும்ப அதே நம்பரோட திரும்பி வந்திருக்கு. எப்படின்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே ஒரு 71க்கு ஒரு 17, 61க்கு ஒரு 16. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 16க்கு 61, இங்கே 91க்கு ஒரு 19. இதையும் மார்க் போட்டுருவோம். 91க்கு ஒரு 19. இதில் வராத நம்பர் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், திரும்ப வந்து ஒரு 17, 61. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், 91, 61 திரும்ப அது எண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். 16, 61 எத்தனை முறை வந்ததோ 17, 71. அதே மாதிரி இப்போ இந்த மாதத்தில் பார்த்துப்போம். 21, 01, 14. இப்போ ஏ போர்டு 1 தான் நம்ம மெயினாக இந்த மெத்தடில் பார்க்குறோம். ஏ போர்டு 1ன்ற நம்பருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த 12 வச்சுங்க, இந்த 19, இந்த 91க்கு பாருங்கள் ஒரு 19, இந்த 61க்கு ஒரு 61, அதுக்கு முன்னாடி 16, இங்கேயுமே வந்து ஒரு 61. அது விட்டுருவோம். இப்போ ரீசெண்டாக இங்கே எந்த மாதிரி வந்துருக்குன்னு மட்டும் பாருங்கள். 19, ஒரு 12, இந்த 19க்கு ஒரு 91, இந்த 12க்கு ஒரு 21. இப்போ இந்த 14 அப்படின்னு இருக்குது. 2 நாள் கேப்பு. இந்த 12க்கு 2 நாள் கேப்பு 21. இப்போ இந்த 14க்கு 2 நாள் விட்டு 41 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். எல்லாத்தையும் கழிச்சிருவோம். இங்கே பாருங்கள், ஒரு நாள் விட்டு வந்திருக்கும் 71, 61. இங்கே 2 சேர்ந்தா மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி திரும்பவும் 2ம் ஒன்றாவே வந்திருக்கும். இப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த 91க்கு 16 இருக்கும். எத்தனை நாள் கேப்பு? 5 நாள் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இந்த 19 திரும்ப வந்து ஒரு அந்த இங்கே பாருங்கள் ஒரு 61. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 நாள் கேப் இருக்கும். இந்த மாதிரி 5 நாள் கேப் இருக்கும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது திரும்ப வந்து இங்கே இந்த 12, இந்த 12க்கு 21 2 நாள் கேப் இருக்கும்போது திரும்ப இந்த 14க்கு 2 நாள் கேப்லேயே 41 அப்படின்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா? எல்லாம் ஒரு ஐடியா தான். இப்படி தான் வரும், வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி தான் நம்பர் அடிக்கும் அப்படின்னுலாம் சொல்ல வரல. இப்படியும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். ஏற்கனவே இந்த மாதிரிலாம் எப்படியெல்லாம் வந்து இருக்குதுன்னு பார்த்து இப்படியும் வரலாம் அப்படின்னு தான் நம்ம நம்பர் எடுக்கிறோம். இந்த மாதத்தில் 6 வச்ச நம்பர் பாருங்கள். 61, 69, 62 இந்த 3 நம்பரை பார்த்துக்கலாம். இந்த 3 நம்பரில் 65ன்ற ஒரு நம்பர் 60க்கு 65ன்னு வந்திருக்கு. 60. ஏன்னா இது கரெக்டாக நாள் கணக்கில் வந்தது. நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். இந்த 62 வரும்போதே கரெக்டாக 4 நாள் விட்டு 4 நாள் விட்டு 6 வருது அப்படின்னு பார்த்தோம். அப்போவுமே வந்து இந்த இடத்துல தான் 6 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ பாருங்கள், 3 நாள் விட்டு 6 வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 60, 62, 69, 65 2 ஒத்த நம்பரு, 2 ரெட்டை நம்பர் 6ஓட சேர்ந்துருக்கு. இதில் இப்போ 3 நாள் கேப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த 60க்கு 65 வந்துடுச்சு. அப்போ 69க்கு ஒரு 64ன்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா? 64 வரலாம். அப்படி இல்லைன்னா, ஏன்னா 62க்கு 67 நிறையா வந்து போச்சு. இந்த 67ன்ற நம்பரு நிறையா வந்துருச்சு.
இந்த 67 வரும்போது இந்த 17க்கு நாம் 62 வரும் எதிர்பார்த்தோம். அப்போ 69க்கு ஒரு 64 கேமில் வரலாம். ஏன்னா இந்த 46 64 2 முறை வந்துச்சு இந்த மாதத்தில். அது திரும்பி 64 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். 19 69 இதுக்கு ஒரு ஃபுல் ஆப்போசிட்டு 64 அப்படின்ற நம்பரு வரலாம் கேமில். பி போர்டு 6 மறுபடியும் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எப்போயாவது வந்துச்சு அப்படின்னா 64ன்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மார்க்கை பார்த்துங்க, 48 பிசி. இந்த 48 பிசியை இந்த 867 இங்கே இருக்கிற சீபோர்ட் நம்பரை மட்டும் எடுத்துப்போம், இல்லை மார்க்கை கழிச்சிருவோம். இந்த சீபோர்ட் நம்பரை எடுத்துப்போம். இந்த சீபோர்ட் நம்பர் 867. இந்த 867 பி போர்டில் வச்சுப்போம். இப்போ 867 பி போர்டில் வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே சீபோர்டு பாருங்கள் 475ன்னு இருக்குது. இப்போ இங்கே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் 4ல் 2 கழிச்சிடுங்க, என்னென்னு வரும் 2ன்னு வரும். அப்படியே டைரெக்டாக வச்சுருங்க. இந்த 7ல் 2 கழிச்சிருங்க, 5ன்னு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த 5ல் 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 3ன்னு வரும். அப்போ 3ன்னு வரும்போது பிசி 73 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேங்களா, புரியுதா பார்த்துங்க. பிசியில் 73 அப்படின்ற நம்பர் வரணும். இப்போ இது ஏன் இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இன்னொரு மெத்தட் பார்த்துங்க. இது நம்ம எப்போவுமே பார்க்குறது தான், எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேர் மறந்துடுறாங்க, என்ன மாதிரியே இருக்காங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களும். என்ன பண்ணுறது, பாருங்கள். இந்த 1ன்ற நம்பரை 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 9ன்ற நம்பரை 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ரிசல்ட் வந்துக்கிற பாருங்களேன். என்ன பண்ணுறது, எல்லாமே முன்னாடியே பார்த்தாலுமே இந்த மெத்தட் இப்படி வருமான்ற டவுட் வேறு ஆயிடுது. இங்கே பாருங்கள், 1ன்ற நம்பருக்கு 6ன்னு வச்சுக்கோங்க. இந்த சி போர்டை எடுத்துன்னு போய் பி போர்டில் வச்சுருங்க. 9ன்ற நம்பருக்கு 4ன்னு வச்சுருங்க. இந்த 6 பி போர்டில் வச்சுருங்க. இங்கே இருக்கிற பி போர்டில் 2 மைனஸ் பண்ணுறங்க. இப்போ இந்த 0ன்ற நம்பருக்கு 5 ஏ போர்டு வச்சுருங்க. ஏ போர்டில் அப்படியே 5ன்னு வச்சுருங்க. இந்த 7ன்ற நம்பரை பி போர்டில் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஏபி 57, ஓகேங்களா, ஏபி 57. இந்த 5க்கு 3 அப்படின்னா 573 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் ஆகுதா பாருங்கள். 3வது சான்ஸு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுவோம். அப்போ பி போர்டு 7, பி போர்டில் 7, சி போர்டில் 3, ஏ போர்டில் 5. இப்போ 573ன்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணி பார்ப்போம். பிசி 27க்கு 927 மேட்ச் பண்ணியிருக்கேன். 50க்கு வந்து 750 மேட்ச் பண்ணியிருக்கு. ஏன் 750 அப்படின்னா அதையும் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இந்த 1க்கு 6 வந்திருக்கு, 9க்கு 4. அப்போ மேலே இருக்கிற 2க்கு 7 வருமா அப்படின்றது தான். இங்கே 1 6 வந்துருச்சு, 9 4 வந்துருச்சு. ஒருவேளை இந்த 2க்கு 7 இங்கே வந்துச்சு அப்படின்னா 1க்கு 6, 9க்கு 4, 2ன்ற நம்பருக்கு 7 வந்துச்சுன்னா 50 யோசிக்கிறோம். ஒருவேளை 750 அப்படின்னு வரலாம். 73க்கு 573 எப்படி வரும்ன்ற மாதிரி பார்த்தோம். 9ன்ற நம்பரு ஏன் 927, 9 ஏன் அந்த இடத்துல மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 0 கீழே பாருங்கள் 529 பாக்ஸில் வந்தது, 925. இப்படியுமே வருமா அப்படின்னு ஒரு டவுட் பண்ணலாம். வரும். 9 கீழே 0 கீழே 972. இங்கே நல்லா பாருங்கள், 0 கீழே 925. அது அப்படியே வந்து 0 9 25 தான் 4D அப்படியே வந்தது. இப்போ 0 கீழே பார்த்திங்கன்னா 972. ஸோ இந்த 972மே வந்து ஒரு வேளை பாக்ஸில் வரலாம். ஸோ நம்ம 27 எடுக்கிறதுனால அந்த 9மே அதோட மேட்ச் ஆகலாம் அப்படின்ற ஒரு யோசனை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஏன்னா கடைசியாக ஏபியில் ஒரு 65 வரும்போது, இங்கே பாருங்களேன், ஏபியில் 65 வரும்போது சி போர்டு 7 2 முறை நின்று இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 65 பிசி வந்திருக்கு. இந்த 65க்கு பிசி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 4 வந்திருக்கு. 4க்கு 7 வந்து வர நம்பர் தான். இப்போது அதே மாதிரி 4க்கு 4 நிறுத்திட்டேங்க வைங்க. 4க்கு 4 நிறுத்திட்டா 422மே அடிக்கலாம்.
ஓகேங்களா? புரியுதா பார்த்துங்களேன். ஒரு தடவை இங்கேருந்து மார்க் போட்டுவோம். 65 இங்கே பிசியில் 65 இருக்குது. ஏ போர்டில் இங்கே 7ன்ற நம்பருக்கு இங்கே 4ன்ற நம்பர் இருக்குது. அப்போ 2 முறை 7 நின்ன மாதிரி திரும்ப 4 இங்கே நின்றுச்சு அப்படின்னா இந்த 22 பிசி அப்படியே ஒரு வேளை நிறுத்தினா 422மே அடிக்கலாம். ஏன்னா 922 2 முறை, 622 ஒரு முறை கேமில் இருக்குது. 922 2 முறை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கே வந்தது? 122 அதுக்கு ஒரு 662. அப்போ 922 ஒரு இடத்துல இருக்கணும். 2 முறை இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. சரி, ஒரு 922க்கு ஒரு 422 வரணும் இல்லை? லைன் சார்ட்டில் பார்த்துருவோம். இந்த 22 ஏற்கனவே எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். 229. ஓகே 229 பாக்ஸில் இங்கே ஒரு 622, இங்கே ஒரு 122. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 22 எங்கே இருக்குது? 9ஓட இங்கே ஒரு 22 இருக்குது. ஒரேல 27ன்ற நம்பரு இங்கே நம்ம எடுத்த 27ன்ற நம்பரு, ஐயோ மார்க் இல்லாமல் 27ன்ற நம்பரு 22 கூட வரலாம். 27க்கு 22 கூட வரலாம். அப்படி வரும்போது ஒரு 622க்கு 122 வந்த மாதிரி ஒரு 922க்கு ஒரு 422ம் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுவுமே பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் 226 இருக்கும். இந்த 226க்கு பாருங்கள் இங்கே 622. அப்போ அது பக்கத்தில் இருக்கிற இந்த 229க்கு அப்படியே வந்து 922 வரும்னு ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் டைமே கொடுக்கல, மறுநாளே வந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி நம்பரெல்லாம் அப்படியே வரும். இப்போ 226 2 இடத்துல இருக்குது. அப்போ 122 வந்திருக்கு. அப்போ 221மே கேமில் வரணும். ஓகேங்களா? 221மே வரணும். அப்படி வந்துச்சுன்னா 224மே வரணும். ஸோ கெஸ்ஸிங் பார்த்துருந்தா பார்த்துட்டே இருக்கும். சரி பாருங்கள், இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த மெத்தட் பாஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அடுத்த முறை உங்கள் கெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?